தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி சாலையில் மீன் விற்பனை செய்பவர்களிடம் நிரந்தர கடை ஏற்படுத்தி தருகிறேன் என்றும் அயன் தொழில் செய்பவரின் மகனிடம் நன்றாக படிக்க வேண்டும் என்று கூறியும் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் வாக்காளர் வீட்டில் அமர்ந்து தேநீர் அருந்தியும் நலம் விசாரித்தும் மீன் வியாபாரி மற்றும் அயன் கடையில் வந்து நலம் விசாரித்தும் ஜெகன் பெரியசாமி வாக்கு சேகரித்தார். மாநகராட்சி 20வது வார்டுக்கு உட்பட்ட செல்வநாயகபுரம், நந்தகோபாலபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் நலம் விசாரித்து திமுக அரசின் சாதனைகளை விளக்க கூறி வேட்பாளர்கள் கனிமொழிக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி வாக்குகள் சேகரித்தார். தூத்துக்குடி பாராளுமன்ற இந்தியா கூட்டணி சார்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் 2வது முறையாக கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து தொகுதி உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் திமுக பிரச்சார துண்டு பிரசுரம் விநியோகித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக அதாவது இந்த அயன்கடை வேலை செய்யும் மகனிடம் நீ நன்றாக படிக்க வேண்டும் என மேயர் கேட்க, மேயர் நீ என்னை வைப்பா என்று கேட்டதற்கு நான் பைலட்டாக ஆவேன் என்றார். அதேபோல் மீன் வியாபாரியிடம் சாலை அமர்ந்து மீன் செய்த வியாபாரி பெண் கோரிக்கை வைத்தார். நிரந்தர இடம் வேண்டும் என கோரிக்கை வைத்தார். தேர்தல் முடிந்த மரம் ஒரு சரியான மாற்று இடத்தை ஏற்படுத்தி தருவேன் என கூறினார். மேலும் வாக்காளர் ஒவ்வொரு வீட்டிலும் அமர்ந்து தேநீர் இருந்து நலம் விசாரித்து ஓட்டு சேகரித்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஜெகன் பெரியசாமி அவர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.